ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃபுல்ட். நான் உங்கள் லில்லி. இது ஃபேன் ஃபிக்ஷன். நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, மை ரூடு ஒய்ஃபியோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நான் வந்து இதை வந்து 3 ஷார்ட்டாக தான் ரெடி பண்ணினேன். பட் ஸ்டோரி இழுத்துட்டு போகவே இது வந்து ஒரு மினி எஃப்எஃபாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு கமெண்ட்டும் வர மாட்டேங்குது, லைக்கும் வர மாட்டேங்குது, அது வியூஸும் போக மாட்டேங்குது. ப்ளீஸ்டா கேட்டு என் கமெண்ட் பண்ணுங்கடா. என் ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கடா. எனக்கு எப்படி நான் ஸ்டோரி நல்லா கொடுக்குறேன்னா என்னன்னு தெரியல. கேட்டு சொல்லுங்கடா. வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் பின்னாடி ஏதாவது நாய்ஸஸ் இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ ஜேகே அந்த லெட்டர் தான் பார்க்குறான். அதில் என்ன எழுதியிருக்குதுன்னா, ஹாய் ஜேகே, நீ இந்த லெட்டர் பார்க்குறப்ப நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் பறந்துட்டுருப்பேன். ஜேகே, உன்னை நான் ஜேகேன்னு சொல்கிறதோட ஜங்குக்கின்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட நான் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் நீ எனக்கு நிறையா லவ் கொடுத்துருக்க. உன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃபஸ்ட்டு உன்னை பிடிக்காம தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ காட்டின கேர் அது எல்லாமே எனக்கு போக போக எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஜங்குக்கி. உன் கூட வாழ்ந்து பார்க்கலான்னு நினச்சேன் ஜங்குக்கி. ஆனால் அந்த காதல் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் உன் நினைப்பில் வாழ்கிற அந்த காதலாவது எனக்கு நிலைக்கணும்னு நினைக்கிறேன் ஜங்குக்கி. ஐ லவ் யூடா. என்னை எவ்வளோ நாள் எவ்வளோ ஹாப்பியாக வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக்கி. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என் டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னை நீ அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிட்ட. என்னை கஷ்டப்படுத்தாமல் நீ அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட. இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனால் என் லைஃப்லாம் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன்னோட அந்த லவ் கேர் எனக்கு இப்போ கூட வேணும்னு தான் தோணுது. ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்கல. ஏன் ஜங்குக்கி, நான் உனக்கு மேட்சா இல்லையா? என் லவ் உனக்கு புரியலையா ஜங்குக்கி? பரவாயில்லடா, உன்னோட நீ எனக்கு கொடுத்த அந்த நினைவுக்குள்ளே எனக்கு போதும். அதோடையே என் லைஃப் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன். நீ உன் லைஃப்பில் ஹாப்பியாக இரு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை நீ சூஸ் பண்ண. ஹாப்பியாக இரு ஜங்குக்கி. ஐ லவ் யூ ஜங்குக்கி. ஒன்று சொல்லட்டா ஜங்குக்கி, எனக்கு இங்கேருந்து போகவே விருப்பமே இல்லை தெரியுமா? உன் கூடவே இருந்துடணும், உன்னை ஹக் பண்ணிக்கணும். ப்ளீஸ் ஜேகே, என்னை புரிஞ்சிக்க, என் லவ்வை புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகணும் போல் இருக்குது ஜங்குக்கி. ஆனால் முடியாதுல்ல, ஏன்னா உனக்கு தான் என்னை பிடிக்கலல்ல. நான் உங்ககிட்ட அப்படி என்ன பிடிக்காத பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல ஜங்குக்கி. ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் என்னை தான் உனக்கு பிடிக்கலல்ல. பரவாயில்ல ஜங்குக்கி, நீ ஹாப்பியாக இரு. ஜங்குக்கி, ஒன்று சொல்லட்டா, உன்னை பட்டு, தங்கம், பேபி, செல்லம் இப்படின்னு கூப்பிட்றதோட உன்னை ஜங்குக்கி மாமா அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் ஒரு நாள் கூட நான் உங்ககிட்ட இது மாதிரி சொன்னதில்லை. இன்றைக்கி சொல்கிறேன், ஜங்குக்கி மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். பட் இது உன் கண்ணை பார்த்து நான் சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பட் என்னால் சொல்ல முடியல. இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறேன். ஐ லவ் யூ மோர்டா. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, நான் மட்டும் வச்சுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கி மாமா. ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஜிமின் வந்து அந்த லெட்டர்லலாம் எழுதி வச்சுருக்கான். இதை ஜேகே பார்த்துட்டு, ஹே ஜிமின், என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிமின்.
ஏய் இ- இ- டேய் நீ வெயிட் பண்ணுவேன்னு நினச்சேன்டா. நீ இவ்வளோ சீக்கிரம் கிளம்புன்னு சத்தியமாக தெரியாது. இந்த உலகத்தில் யாரும் கொடுக்காத லவ் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஜிமின். குள்ளச்சி உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் குள்ளச்சி. நீ ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருந்தா என்னோட பதில் நான் சொல்லியிருப்பேன்ல ஜிமீன். ஏன் ஜிமீன் என்னை விட்டுட்டு போனேன்? ஜிமீன் இங்கே ஏன் ஜிமீன் என்னை விட்டுட்டு போனேன்? டேய் என்னை இப்போ பைத்தியம் மாதிரி புலம்ப வச்சிட்டல ஜிமீன். நீ இல்லாமல் நான் எப்படி ஜிமீன் இருக்க போகிறேன் சொல்லு ஜிமீன். டேய் நீ ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன்? குள்ளச்சி ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? நான் எப்படி ஜிமீன் இருப்பேன் நீ இல்லாமல்? ஏய் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. ஏன்டா என்ன நீ உன் கூட இருக்கல தெரியலையாடா? நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறது. ஜிமீன் நான் எப்படி ஜிமீன் இருப்பேன் சொல்லு ஜிமீன். ஏன் ஜிமீன் என்னை விட்டுட்டு போனேன்? ஜிமீன் நீ எங்கே ஜிமீன் இருக்க? ப்ளீஸ் ஜிமீன் வந்துரு ஜிமீன். என்னை விட்டுட்டு போயிடாத. நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியாதுடா. டேய் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா ஜிமீன். ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே அழுகுறான்டா. அவன் அப்படியே அவ்வளோ ஃபுல்லாக டவுன் ஆகிட்டான். அப்படி அழுதுட்ருக்கான். எப்படி சொல்ல, அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே படுத்துடுறான் அழுதுகிட்டே. இப்போ இந்த பக்கம் ஜிமீனை காட்டினா. ஜிமீன் அந்த ஏரோப்ளேன் அந்த சீட்டில் வந்து அப்படியே சேடாக அப்படியே சீட்டில் சாஞ்சாப்பில் அப்படியே உக்காந்துருக்கான். அப்படியே ரொம்ப சோகமாக இருக்கான். இப்போ டே தான், ஜிமீன் நம்ம ஏன்னா ரிட்டன் சியோல் போயிடலாமா? வேணான்ட்டேங்க, நம்ம போகலாம். நான் எல்லாம் முடிவு பண்ணி தானே வந்தேன். பரவாயில்ல விடு போகலாம் வா அப்படின்ட்டு ஜிமீன் சொல்கிறான். இப்போ டே தான், நீ இந்த மாதிரி சேடாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியல ஜிமீன், அதுக்கு தான் சொல்கிறேன். புரியுது டே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறேன். ஜிமீனா நான் பழைய மாதிரி வருவேன் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமீனோட ஐஸ் அப்படியே கலங்குது. ஜிமீன் உன்னை இது மாதிரி என்னால் பார்க்க முடியல ஜிமீன். டே என்னால் அவன் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல டே. நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்ல. நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணியிருக்கேன்ல, அவன் என்னை லவ் பண்ணல. நாளைக்கு ஓப்பனாக சொல்லியும் அவன் என்னை புரிஞ்சிக்கல இல்லைல்ல டே. நான் அவன்கிட்ட அப்படி என்ன பிடிக்காத பண்ணணுன்னு தெரில. ஒருவேளை நான் ரூடாக இருக்கிறதுனால என்னமோ அவனுக்கு என்னை கண்டா பிடிக்கலையா எனக்கு தெரியல டே. ஆனால் அந்த ரூட்னஸ்குள்ளார ஒரு லவ் இருக்கிறது அவன் பார்க்கவே இல்லைல்ல. பரவாயில்ல டே, என்னை புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுவேன். என் லைஃப் லாங் அவனை தவிர வேறு யாரையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் டே அப்படின்ட்டு ஜிமின் வந்து டே கிட்ட சொல்கிறான். இப்போ டே தான் அவ்வளோ அழகாக ஜிமின்க்கு வந்து கம்ஃபோர்ட் பண்ணுறான். சரி விடு ஜிமின், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் அவங்க அந்த இது போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான், டே அவன் வீட்டுக்கு வந்திருப்பான்ல, நான் எழுதி வச்ச லெட்ரு பார்த்துருப்பான்ல, நான் இல்லைன்னா அவன் என்னை மிஸ் பண்ணுவான்ல டே. ஜிமீன் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? நீ இவ்வளோ லவ் பண்ணுறவன் அங்கேயே இருந்து அவனுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. வேணாட்டே, அவன் தான் என்னை லவ் பண்ணவே இல்லைல்ல. நான் புரிய வச்சு என்ன கிடைக்க போகுது சொல்லு? ஜிமீன் நீ இருந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம் ஜிமீன். நாம் இன்னும் ஒரு 2 days கழிச்சு தானே கிளம்புறோன்னு சொன்னோம். நீ இருந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். 3 month புரியாது, இந்த 2 daysலேடா புரிய போகுது. பரவாயில்ல விடு டே, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே அழுதுகிட்டு அப்படியே டே ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சாப்பில் படுத்துடுறான். இப்போ டேவும் அவ்வளோ அழகாக கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. இப்போ அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே ஜேகே பார்த்தோம்னா அப்படியே மார்னிங் ஆயிடுது. இப்போ டே அந்த ஃப்ளோரில் தான் அப்படியே படுத்துக்கு இருக்கான், அந்த லெட்டரை பார்த்த மாதிரியே. ஜிமீன் ஏன்டா என்னை விட்டுட்டு போன? என்னோட பக்கம் இருக்கிறது நீ கேட்டிருக்கலாம்ல, என்னோட ஃபீல் என்ன நீ கேட்டிருக்கலாம்ல, ஏன்டா என்னை விட்டுட்டு போன? ஐயோ நான் சொல்லியிருக்கணும், தப்பு என் மேலே தான். நான் சொல்லியிருக்கணும் ஜிமீன், நீ சொன்ன அன்னைக்கு நான் சொல்லியிருக்கணும். நான் தான் லூசு மயிறு மாதிரி
உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டேன். நான் அப்பயே ஓகே சொல்லியிருக்கணும். ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன், ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் ஜிமி, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா, ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே அந்த லெட்ரு பார்த்தே புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகேக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. எங்கே என் ஃபோன் எங்கே, ஜிமின் அவங்க மாமுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜிமினோட அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ஜேகே. ஆண்டி ஜிமின் அங்கே வந்தானா? இல்லைப்பா, இங்கே வரல. ஏப்பா, ஏதாவது அங்கே ப்ராப்ளமா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஜிமின் அங்கே வரலையா? இல்லை ஜேகே, இங்கே வரல அப்படின்ட்டு ஜிமின் அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான், சரி ஆண்டி, அவன் எங்கேயாவது வெளியில் போயிருப்பான், நான் தான் பார்க்குறேன். ஏப்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஜிமின் எங்கடா போனேன்? உங்கள் வீட்டில் கூட சொல்லாமல் எதுக்கு ஜிமின் போனேன்? இவங்கெல்லாம் கேட்டால் நான் என்ன பதில்றா சொல்லுவேன்? எங்கள் அம்மா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கடா. எங்கள் அம்மா கேட்டால் நான் என்ன ஜிமின் பதில் சொல்லுவேன்? ஏன்டா இப்படி என்னை தனியாக தவிக்க விட்டு போனேன்? ஜிமின், உன் ஜேகேவை ஏன்டா விட்டுட்டு போனேன்? உன் ஜங்குக்கி மாமாவை ஏன்டா விட்டுட்டு போனேன்? ஜிமின், குள்ளச்சி, ஏன் குள்ளச்சி என்னை விட்டுட்டு போனேன்? குள்ளச்சி, நீ இல்லாமல் நான் எப்படி குள்ளச்சி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படி அழுகிறாருடா. இப்போ ஜேகேக்கு தான் ஒரு கால் வருது. இப்போ ஜேகே, ஹலோ, யார் பேசுறது? ஹே ஜேகே, என்ன பண்ணுற? என்னடா ஏன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? யார் அப்படின்ட்டு அப்படியே ஃபோனு பார்க்குறான். அதில் சுகான்னு போட்டிருக்கு. இப்போ சொல்லு சுகா. ஜேகே, எங்கடா? நான் நேற்று உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்னைக்கு வரேன், உன்னை மீட் பண்ணுறேன், வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொன்னல, எங்கடா போனேன்? சாரி சுகா, நான் மறந்துட்டேன், சாரி, ப்ளீஸ் சுகா, நீ அப்படியே டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறியா? லூஸு, நான் வெளியே கேட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வந்து டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஆமாண்டா, அவங்க நம்ம சுகா தான். இப்போ ஜேகேவும் அப்படியே கீழே இறங்கி வந்து அப்படியே அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் சுகா வந்து அப்படியே ஜேகே, ஹாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவும் ஹாய் சுகா அப்படின்ட்டு ஹக் பண்ணுறாங்க. இப்போ சுகா தான், ஜேகே, ஜங்குக் என்னாச்சு? ஏன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது? ஏண்டா என்னடாச்சு? ஜங்குக், ஜேகே என்னாச்சு? சுகா, என் ஜிமின் என்னை விட்டுட்டு போயிட்டான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சுகாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறாருடா. ஜேகே என்ன சொல்கிற? என்னாச்சு? என்னடா சொல்கிற? ஏதாவது ப்ராப்ளமாக என்ன? சுகா, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் சுகா, என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான் சுகா, என்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டான் சுகா. உங்ககிட்டே சுகா நான் உங்ககிட்டே சொன்னேன்னா இல்லையா, நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் இன்றைக்கி கூட சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு எல்லா ஏற்பாடு பண்ணேன் சுகா, ஆனால் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி செம்மையாக அப்படியே க்ரை பண்ணுறாங்க. இப்போ சுகா ஜேகேவை அவ்வளோ அழகாக கம்போர்ட் பண்ணுறான். சரி விடு ஜேகே பார்த்துக்கலாம், அவனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எதுக்கு இப்படி டவுன் ஆகிட்டுருக்க? நீ ஒரு சிஓடா, நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணால் எப்படி ஆகிறது? சுகா, நான் சிஓ தான், இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அவன் என்னை எப்படி பார்த்துப்பான் தெரியுமா? நான் அவன்கிட்ட ஒரு கோல்டான பர்சனாக காட்டிக்கவே மாட்டேன் சுகா. அவன் தான் என்னை வந்து ஃபுல்லாக அப்படி பார்த்துப்பான். எப்படி மிரட்டுவான் தெரியுமா என்ன? அவ்வளோ ரூடாக இருப்பான். சரி, அவன் என்னை பிடிச்சதுனால தானே அப்படி இருக்கான் அப்படின்ட்டு நானும் அது எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அவன் திடீர்னு இப்படி முடிவு எடுப்பான்னு நான் சத்தியமாக யோசிக்கவே இல்லை சுகா. நான் அவன் இல்லாமல் எப்படி சுகா இருக்க போகிறேன்? எனக்கு அவன் வேணும் சுகா, அவன் எனக்கு வேணும் சுகா, எனக்கு என் ஜிமின் வேணும், என் குள்ளச்சி எனக்கு வேணும் சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப
சாரிடா. ஜேகே ரொம்ப சுகாவை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுதுட்ருக்காங்க. இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா, சரி 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 இங்கே வா இங்கே வா இங்கே வந்து சோபாவில் உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு வந்து சுகா சோபாவில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ சு ஜேகே என்ன பண்ணுறான்னா, அப்படியே சுகா லேப்லேயே படுத்துட்டு அப்படி அழுகுறான். சுகா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவங்க பிடிச்சி தான் என்னை ஜிமினை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைடா. ஆனால் அவன் கூட இந்த வாழ்ந்த இந்த 3 மந்த்தும் நான் அவன் கூட அப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு பிடிக்காம தான்டா அவனை மேரேஜ் பண்ணினேன். ஆனால் போக போக அவன் பண்ணுற சின்ன சின்ன சேட்டையெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சுகா? என்னை யாருக்கிட்டேயும் பேசவே விட மாட்டான்டா. என்னை என் கூட யாராவது பேசினா அவங்கக்கிட்ட அப்படி கத்துவான். நான் இதெல்லாம் ஏன் ஜிம்மி பண்ணுற, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னான். உன் கூட யார் க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான் சுகா. இப்போ எப்படி சுகா என்னை விட்டுட்டு போகலாம் அவன்? நான் இப்போ தனியாக இருக்கேன். சொல்லு சுகா, எனக்கு அவன் வேணும் சுகா, என் குள்ளச்சி எனக்கு வேணும் சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சுகா லேப்பில் படுத்துட்டு அப்படி க்ரை பண்ணுறான். இங்கே ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாம்டா. சுகாவும் ஜேகேவும் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ கொஞ்சம் சுகாவுக்கு வந்து யூஎஸ்ஏல வந்து கம்பெனி இருக்கிறதுனால அங்கே ரன் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேக்கு இங்கே கம்பெனி இருக்கிறதுனால இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கான். இவங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிட்டாங்க. ஜேகே மேரேஜ் கூட சுகாவால் வர முடியல, அவ்வளோ பிஸ்னஸ் டைட்டில். இப்போ இவங்க 2 பேரும் ஆனால் கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் மாதிரி 2 பேரும் இருக்காங்க. இப்போ சுகா, சரி சரி விடு ஜேகே பார்த்துக்கலாம். உன் ஜிம்மியை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வரது என்னோடய பொறுப்பு, ஓகேவா? ப்ளீஸ் ட்ரை பண்ணாத, இப்படி இந்த மாதிரி கஷ்டப்படாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன்னை இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியல ஜேகே, சொன்னால் புரிஞ்சிக்க. என் ஜேகே எனக்கும் போல்டாக கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான், என்னால் முடியல சுகா, அவன் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா லேப்லேயே படுத்துட்டு அப்படியே க்ரை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்போ அப்படியே இங்கேயும் அப்படியே இந்த பக்கம் ஜிமின் சைட் பார்த்தோம்னா, இப்போ ஜிமின் தான் அப்படியே சோகமாக அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் பார்த்துருப்பாங்க, அங்கே தான் இருக்கான். இப்போ டே தான், ஜிமின் இந்த காஃபியாவது குடி, கொஞ்சம் ஹெட் பெயினாவது குறையும். ஏன்னாச்சுட்டே எனக்கு எதுவும் சாப்பிட்ற மூடில் இல்லை. ஜிமின் சொன்னால் புரிஞ்சிக்கோ, புரியுதா? இப்போதைக்கு நீ உன் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணு, வா வெளியில் எங்கேயாவது போகலாம். டே நான் எங்கேயும் வரல, ப்ளீஸ் என்னை தனியாக விடுறியா? ஜிமின் ப்ளீஸ் டே என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் வெளியில் போயிடுறான். இப்போ ஜிமின் தான் அங்கே ஒரு சோபா மாதிரி சேர் மாதிரி இருக்கும், அதில் அப்படியே சாஞ்சாப்பில் படுத்துட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஜேகே கூட இருந்த அந்த 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 மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜிமின் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இப்போ அப்படியே ஜேகே, சாரி ஜேகே, நான் உன்னை தனியாக விட்டுட்டு வந்துடக்கூடாது, நான் இருந்து உன் பதில் என்னான்னு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஐஸ் க்ளோஸ் பண்ணி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின், ஆனால் நான் உன்கிட்ட ஓப்பனாக சொல்லியும் நீ எனக்கு எந்த பதிலுமே சொல்லலையே, அப்புறம் நான் எப்படி ஜேகே அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி வாக்கலே அப்படியே ஜிமின் என்ன பண்ணிடுறான், அப்படியே லைட்டாக தூங்கிடுறான். இப்போ இந்த சைடு ஜேகே பார்த்தோன்னா, ஜேகே அப்படியே சோபாவில் தான் படுத்திருக்கான். சுகா வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான். இப்போ ஜேகே தான் டக்குன்னு ஏந்திரிச்சு உட்காந்துட்டு, குளிச்சி வந்துட்டே குளிச்சி, எங்கே இருக்க, குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக அப்படியே சுற்றி முற்றி தெளவறான் ஜேகே அந்த ரூமை. இப்போ அப்படியே ஜிமின் சைடு பார்த்தோம்னா, டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி, ஜேகே வந்துட்டியா, என்னை தேடி வந்துட்டியா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு ஏந்திரிக்கிறான்.
ஏஞ்சி பார்த்து அந்த ரூமெல்லாம் பார்க்குறான். இப்போ அப்படியே ஜிமின் சேட் ஆயிடுறான். அதே மாதிரி தான் இந்த ஜேகே சைடு பார்த்தினாலும் ஜேகே அப்படியே சேட் ஆயிடுறான். இப்போ இப்போ அப்படியே ஜிமின் கம்முன்னு உட்காந்துடுறான் அப்படியே டியர் ஐஸோட. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஜேகேவும் அப்படியே டியர் ஐஸோட அப்படியே உட்காந்துறான் அந்த சோபாலேயே. 2 பேர்த்துக்குமே அவ்வளோ ஃபுல் அப்படியே ஜிமினுக்கு ஃபுல்லாக ஜேகே நினைப்பு தான், ஜேகேக்கு ஃபுல்லாக ஜிமின் நினைப்பு தான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே இப்போ சோபாலே ஜேகே படுத்து தூங்கிடுறான். அதே மாதிரியே ஜிமின் அந்த சேரில் மாதிரி இருக்கிற சோபாலே அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே மார்னிங் தான் ஆகுது. ஜிமின் ட்ரீமில், ஏய் கொள்ளச்சி எவ்வளோ நேரம் தூங்குவ, டைம் ஆகுதுவா, ஏந்திர ஆஃபீஸுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் டக்குன்னு எழுந்திரிச்சு, என்ன ஜேகே டைம் ஆயிடுச்சா, தோதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு அறக்க பறக்க இது பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ டே பார்த்துட்டு, ஜிமின் என்னடா பண்ணுற, இல்லை என்னை ஜேகே கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஜிமின் என்ன பாரு ஜிமின், இல்லை டே என்னை ஜேகே கூப்பிட்டான் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ டே தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஒரு ஷேக் பண்ணுறான். இப்போ ஜிமின் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்ன டீ, என்னாச்சு டீ, என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன்டா இப்படி இருக்க டீ, பைத்தியம் பிடிச்சிருமா, என்ன டீ சொல்கிற, என்ன சொல்கிறியா, நீ பாட்டில் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படி இப்படின்னு சொல்கிற, என்ன நினச்சிட்ருக்க, நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுமா. சாரி டீ, ஜேகே என் ஆஃபீஸ் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஜிமின் நீ இப்படி இருக்கவே மாட்ட, புரியுதா, நீ எப்படி இருப்ப, போல்டாக இருப்படா, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகி கீழே அப்படியே ஷிட் பண்ணிடுறான். என்னால் முடியல டே, அவனை என்னால் மறக்க முடியல டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகுறான். அப்படி என்னால் முடியல டே, அவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணி நான் மறுபடியும் என் பழைய நிலைமைக்கு வரும்னு எனக்கு தெரியல டே, என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியல டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறான். இப்போ டே தான், சரி அழுகாத, உன் டே உன் கூட தான் இருக்கேன் புரியுதா, உன் ஃப்ரெண்ட், உன் சோல்மேட் உன் கூட தாண்டா இருக்கேன், ஒன்றும் இல்லை புரியுதா, அழுகாதன்னு சொல்லிட்டு டே வந்து கம்ஃபர்ட் பண்ணுறான். இப்போ அப்படி இந்த சைடு ஜேகே சைடு பார்த்தோம்னா ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ சுகா பார்த்துட்டு, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து எழுப்புறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ண வைக்கலே, ஜிமின் என்ன ஒரு 10 மினிட்ஸ்டா, ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ சுகா ஜேகே அப்படின்னு சொல்கிறான். கொள்ளச்சி இப்போ எதுக்கு என்னை எழுப்பிவிட்டுட்டே இருக்க, டயர்டாக இருக்குல்ல, ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ண வகையிலே தான் ஜேகே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ சுகா தான், ஜேகே நான் சுகா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை ஷேக் பண்ணுறான். இப்போ ஜேகே டக்குன்னு ஐஸ் க்ளோஸ் ஓப்பன் பண்ணி, சுகா ஜிமின் இல்லையா, ஜிமின் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டியர் ஐஸோட சுகாவை பார்த்து கேட்குறான். ஜேகே என்ன ஜேகே இப்படி இருக்க, தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கிறீங்கடா 2 பேருமே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே நீ ஏன் இப்படி இருக்க, நான் உங்கள் டேட் மாமக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவங்க கிளம்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. சுகா என்ன சொல்கிற, அம்மாக்கிட்ட எதுக்கு சொன்னேன், அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கடா. பின்ன இப்படியே இருக்கலான் இருக்கியா, அவங்க வரட்டும் என்ன ஏதுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். சுகா சொன்ன அவங்கக்கிட்ட, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கடா. நீ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்குற,
இதை பார்த்து ஃபீல் பண்ண மாட்டாங்களா? நீ நேற்றுலேருந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாப்பிட கூட இல்லை. இப்படி எத்தனை நாளைக்கு இருக்கலான் இருக்க? சுகா, உங்ககிட்ட ஏன்டா சொன்னேன்? அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கடா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ டோர் வந்து நாக் ஆகிற சத்தம் கேட்குது. இப்போ சுகா தான் போய் ஓப்பன் பண்ணுறான். ஜேகேவோட டேட் மாம் தான் வந்திருக்காங்க. இப்போ ஜேகே, ஜேகே என்னடாச்சு? மா மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். மா, ஜிமி என்னை விட்டுட்டு போயிட்டாம்மா. ஜேகே, என்னடா சொல்கிற? ஆமாம்மா, ஜிமி என்னை விட்டுட்டு போயிட்டாம்மா. என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாம்மா. ஜேகே என்ன உளர்ற? என்னடா சொல்கிற? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட டேட் சொல்கிறாங்க. அப்பா, ஜேகே என்னை ஜிமி தனியாக விட்டுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறான். இப்போ ஜேகேவோட அம்மா தான், ஜேகே 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 ஃபீல் பண்ணாத, அழுகாதடா. ஜிமி நீ எங்கேயும் போயிருக்க மாட்டான், புரியுதா? அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீ ஃபீல் பண்ணாத ஜேகே. இங்கே பார் என் ஜேகே இப்படிலாம் இருக்க மாட்டான், புரியுதா? அவன் அழகாக ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எப்பயும் க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? அம்மா என்னால் முடியலம்மா. அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதும்மா. அம்மா அவன் மேலே எந்த தப்பு இல்லைம்மா. தப்பு பூரா என் மேலே தான்ம்மா. அவன் என்கிட்ட லவ் சொன்னாம்மா. நான் அப்பயே அவனுக்கு ஓகே சொல்லியிருக்கணும்மா. நான் தான்மா தப்பு பண்ணிட்டேன். என் அடிம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அழுகிறான். இப்போ ஜேகேவோட அம்மா தான், ஜேகே இங்கே பார் என்ன பார், அம்மா பார், உன் மேலே ஒரு தப்பு இல்லை, புரியுதா? பாரு, ஜிமினை எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடலாம், புரியுதா? உன் பேபி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், ஓகே? அழுகாத சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை அவ்வளோ அழகாக டேப் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ண வாக்கில் டேப் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க அவங்க டேட் மாம் ரெண்டு பேருமே. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் டவுன் ஆகிறான். இப்படியே தான் அப்படியே டேஸஸ் போகுது. ஜேகே இப்போ வந்து கம்பெனி பக்கம் போகிறதே இல்லை. அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே சுகாவும் ஜேகேவோட அப்பாவும் தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா சுகாவும் இதில் வந்து கொஞ்சம் பார்ட்னருங்கனால ரெண்டு பேருமே தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு ஃபைன் டே, இப்போ அப்படியே ஜேகே ரூமில் தான் ஃபுல்லாக அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் பிக்கை வச்சு பார்த்துட்டு அப்படியே இருக்கான். இப்போ ஜிமின், எப்போ ஜிமின் வருவேன்? இந்த ஜேகேவை பார்க்க எப்போ ஜிமின் வருவேன்? உனக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன் ஜிமின். எங்கடா இருக்க? குள்ளச்சி, உன் மாமாவை தேடி வந்துருக்குள்ளச்சி. உன் மாமா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. நீ சொல்லுவல்ல ஜங்குக்கி மாமான்னு, உன் மாமா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பிக்கை பார்த்து அப்படி க்ரை பண்ணுறான் ஜேகே. இப்போ ஜேகேவோட மாம் தான் அப்படியே உள்ளே வந்துட்டு, ஜேகே எத்தனை நாளைக்கு இப்படியே உள்ளே இருக்கலான் இருக்க, வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட மாம் சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு இந்த ரூமே போதும்மா. இந்த 4 செவத்துக்குள்ளே அவன் கூட நான் எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கேம்மா. எனக்கு இந்த இதே போதும்மா, நான் வெளியே வரலம்மா. என் ஜிமின் இங்கே தான் இருக்கான், நான் அவன் கூடயே இருந்துறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ ஜேகேவோட மாம் தான் ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ப்ளீஸ்டா வெளியே வாடா, இப்படி இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வெளியே தான் கூட்டிகிட்டு வராங்க. வந்து சோபாவில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப டல்லாக இருக்கான். இப்போ சுகா தான் அங்கே வரான். ஜேகே எங்கே இருக்க? ஜேகே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான். இப்போ ஜேகே தான், சொல்லு சுகா. ஏய் டேய், ஜிமின் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சுடா. சுகா, என்ன சுகா சொல்கிற? ஜிமின் எங்கே இருக்கான் என் கொள்ளச்சி? சொல்லு சுகா, சொல்லு, என் கொள்ளச்சி எங்கே இருக்கான்னு சொல்லு சுகா. இங்கே பார், காம் டவுன், பொறுமையாரு சொல்கிறேன். அவன் எங்கேயும் இல்லை, யூஎஸ்ஏல என் கம்பெனியில் தான் இருக்கான், புரியுதா? என்ன
ஓ கம்பெனியில் இருக்கானா? என்ன சொல்கிற? ஆமாம், அங்கே கிம் டயாங் இருக்கான்ல, அவன் கூட தான் இருக்கான். கிம் டயாங்கா? ஆமாம், ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ம், என்ன சொல்கிற ஜேகே? ஆமாம் சுகா, ஜிமினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் டே. ஏய், அவன் என் ஃபியான்ஸ்டா. என்ன சொல்கிற சுகா? ஆமாம் ஜிகே, டே டே என் ஃபியான்ஸு. என்ன சொல்கிற? அப்போ ஜிமின் உன் கம்பெனியில் தான் இருக்கானா? ஆமாம். இத்தனை நாளா உனக்கு தெரியாதா? டே அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான்னு தெரியும். ஆனால் ஜிமின் அவன் கூட இருக்கான்னு எனக்கு தெரியாதுல்ல. அவனும் இதை பற்றி என் கூட ஃப்ரெண்டு வந்திருக்கான், இது மாதிரி அவனும் என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவன் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, அதனால எனக்கும் அது தெரியல. இப்போ தான் எங்கே வெளியில் போயிருப்பாங்களாடுது, பிக் எடுத்து அனுப்பினான் எனக்கு. சரின்ட்டு யாரா பக்கத்தில் இருக்கான்னு பார்த்தா ஜிமின்னு. அப்புறம் தான் நான் வேகமாக இங்கே வந்தேன் உன்கிட்ட சொல்லலான்னு. சுகா, என்ன சொல்கிற? ஆமாம் ஜேகே, ஜிமின் என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான், ஓகேவா? இப்போ ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் சுகாவை அப்படி ஹக் பண்ணிட்டு அப்படி அவன் சிரிக்கிறான், அழுகுறான். இதை வந்து சுகாவால் நல்லா உணர முடியுது. ஓகே ஓகே ஓகே, ஃபீல் பண்ணாத, புரியுதா? இப்போ ஜிமின் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சா? நம்ம போகலாம், ஓகே? கண்டிப்பாக போகலாம் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேக்கு சிரிப்பும் வருது, அப்படியே அழுகையும் வருது. இப்போ ஜேகேவோட மாம் தான், என்ன சொல்கிற சுகா, ஜிமின் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? ஆமாம்மா, என் கம்பெனியில் தான், நம்ம கம்பெனியில் தான்மா இருக்கான், எனக்கு இன்றைக்கி தான்மா தெரியும். இப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த 1 மந்த்தும் ஜேகே இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். பரவாயில்ல சுகா, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அவ்வளோ அழகாக ஹாப்பியாக பிரைட்டாக சிரிச்சிட்டு, ஜிமின் நீ நீ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா, கண்டிப்பாக உன்னை தேடி நான் வருவேன் ஜிமின், கண்டிப்பாக வருவேன் ஜிமின், குள்ளச்சி நான் உன்னை தேடி வரப்போகிறேன் குள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறான்னா அவ்வளோ அழகாக குதிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஓகேடா, நான் அந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, நிறையா சொதப்பி வச்சுருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேடா, என் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.